ஆம் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அந்த புகையை நாம் பார்க்கிறோம், பின்பு காண முடியாமல் போகிறது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்றைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் மறைந்து போவது நிச்சயம். 10 வருஷமோ 20 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ ஒரு நாள் மறைந்து போவது நிச்சயம். ஆனால் மரணத்துக்கு பின்னே நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, மரணம் நம் எல்லாருக்கும் வருகிறது. நான் மரிக்க மாட்டேன், மரணம் எனக்கு வராது என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எந்த ஒரு செல்வந்தனும் பணக்காரனும் தன் பணத்தினாலே மரணத்தை தள்ளி போட முடியாது. ஏனென்று சொன்னால், பிறக்கும் போதே மனிதனுக்கு இறப்பும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆகையால் தான் சொல்லுகிறார்கள் பிரசவம் என்று சொல்லுகிறார்கள். பிரசவம் அதோடு சேர்ந்து பிறப்பதும் மரிப்பதும் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனால் மரணத்துக்கு பின்னே நான் எங்கே போகிறேன்? ஆம், இதை நாம் சிந்திக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை. இன்றைக்கு இருக்கிற நாம் புசிப்பதும் குடிப்பதும் சந்தோஷமாய் நமக்கு தோன்றுகிற காரியங்களை செய்வதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணம் என்று ஒன்று வரும்போது, அந்த மரணத்தின் வழியில நாம் போகும்போது, மரிக்கிற அந்த நிலைமை ஏற்படும் போதுதான் மனிதன் பயப்படுகிறான். எந்த ஒரு